மொத்தத்துல 1930 இருந்து 1950 காலகட்டங்கள் வரைக்குமே பெரும்பாலும் இதிகாசத்துல வர்ற காதல்களை தான் நம்ம ஆளுங்க படமா எடுத்தாங்க. அப்படி தமிழ்ல வெளியான முதல் காதல் படம்னா அது 1937 வெளியான அம்பிகாபதி படம் தான். அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சில படங்கள் காதல் படமா வந்திருந்தாலும் அதுல காதலிக்கிறவங்க தோல்வி அடைஞ்சிட்டா உயிரை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரியே காட்டியிருந்தாங்க. ஆண்மீன் இல்லனா பெண்மீன் செத்துற சார், பெண்மீன் இல்லனா ஆண்மீன் செத்துற சார், தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. அந்த மாதிரியான படங்கள் தான் காதல் எவ்வளோ ஒரு புனிதமானது இல்ல அப்படின்னு காதல் மேல ஒருவித மதிப்பை மக்கள் மத்தியில கொடுத்துச்சு. அதுவே பல அரேஞ்ச் மேரேஜ்களுக்கு மத்தியில ஒரு சிலருக்கு காதல் துளிரவும் காரணமா இருந்துச்சு. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும், இது வல்லவா லட்சியம். அதுக்கப்புறம் நம்ம எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்துல எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்ல காதல் ஒரு பார்ட்டா இருக்குமே தவிர முழு நீள காதல் படமா இருக்கல. அப்பதான் காதல் படங்களுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி நம்ம ஜெமினி கணேசன் வர அதுக்கப்புறம் அவரை வச்சும் நடிகர் முத்துராமனை வச்சும் பல காதல் படங்கள் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா.